அதிமுகவின் மூத்த நிர்வாகி செங்கோட்டையின் வீடு முன்பு தற்போது அவருடைய ஆதரவாளர்கள் குவியத் தொடங்கியிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு அண்மையில் நடந்த பாராட்டு விழாவை திரு செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணித்திருந்த நிலையில், அது மட்டுமில்லாமல் அடுத்தடுத்த கட்சி நிகழ்வுகளையும் அவர் புறக்கணித்து வந்தார். அதிமுகவில் உட்கட்சி பூசல் அதிகரித்து காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது செங்கோட்டையன் தம்முடைய ஆதரவாளர்களோடு முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அவருடைய ஆதரவாளர்கள் செங்கோட்டையின் இல்லத்திற்கு வெளியே தற்போது கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தலாம் என்று ஒரு பக்கம் தீர்ப்பு வழங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில், இன்னொரு பக்கம் அதிமுகவின் மூத்த நிர்வாகி திரு செங்கோட்டையன் தம்முடைய ஆதரவாளர்களோடு முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனை என்பது மிகுந்த கவனம் பெற்றதாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு நடந்த பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்திருந்த நிலையில் இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், தற்போது செங்கோட்டையின் வீடு அருகே அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். முக்கிய ஆலோசனை என்பதும் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சராகவும் அதிமுகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையனுக்கு இடையில சிறு மோதல்கள் ஏற்பட்டு வந்தது, கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தது. இந்த நிலைமையில கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் அன்னூரில் நடைபெற்ற அத்திக்கடவு அவானாசி திட்டத்திற்கான அந்த திட்டக்குழுவினருக்கான பாராட்டு விழா, எடப்பாடி பழனிசாமிக்கான பாராட்டு விழாவில் முதல் நாள் இரவு வரை கலந்து கொள்வதாக இருந்த திரு செங்கோட்டையன் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பார்த்தா அந்த நிகழ்ச்சியில் நான் புறக்கணிக்கவில்லை, ஆனால் கலந்து கொள்ளவில்லை என்று ஒரு மலுப்பலான பதிலை, அதே நேரத்தில் ஆணித்தரமாக அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தது குறித்தும் செங்கோட்டையன் விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலைமையில் இன்று மாலை சரியாக 5 மணி அளவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் 108வது பிறந்தநாள் விழா கோபியில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் திடீரென நேற்று மாலையே திரு செங்கோட்டையன் கோவையில் உள்ள அவரது மகன் கதிரீஸ்வர் வீட்டுக்கு சென்று விட்டார். இந்நிலையில் திடீர்னு இன்று காலை 11:30 மணி அளவில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கோபி அருகே உள்ள குள்ளம்பாளையத்தில் அவரது தோட்டத்து பண்ணை வீட்டில் நடைபெறுவதாக திடீரென அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட கோபி, சத்தியமங்கலம், பவானி சகர், நம்பியூர், புளியம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர், கிளை செயலாளர் 100க்கும் மேற்பட்டோர் அவர் வீட்டு முன்பு காலை முதலே திரண்டிருந்தனர். நீண்ட நேரத்து காவல்துறையினர் அவர்களை உள்ளே அனுமதிக்க மறுக்கப்பட்ட நிலையில் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து அங்கு செங்கோட்டையனோட பேசிய தொடர்ந்து இப்ப அத்தனை நிர்வாகிகளும் அவர்களது வாகனங்களும் அவருடைய செங்கோட்டையனுடைய தோட்டத்து வீட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பரபரப்பாக இருந்தாலும் அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது மாலையில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டம், எம்ஜிஆர் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளவே வருகை தந்துள்ளதாகவும் அது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தான் என ஒரு மலுப்பலான பதிலையே தெரிவித்தார்கள். இருப்பினும் ஏற்கனவே இவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் இவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த திடீர் சந்திப்பு அனைத்து நிர்வாகிகளையும் இது வழக்கமான சந்திப்பு என அவர்கள் தரப்பில் கூறப்பட்டாலும் இந்த திடீர் அனைத்து நிர்வாகிகளையும் வரவழைத்து ஏற்படுத்தக்கூடிய இந்த சந்திப்பானது, இந்த ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இன்று மாலை நடைபெறும் எம்ஜிஆர் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் திரு செங்கோட்டையின் நிலைப்பாடு என்ன என்பது வெளிப்படும் என்பதும் கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். மொத்தத்தில் இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும், கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுகவின் மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய செங்கோட்டையனின் இந்த திடீர் போர்க்கொடியானது அக்கட்சி நிர்வாகிகளிடம் மட்டுமில்ல பொதுவாகவே அரசியல் பார்வையிட ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ரமேஷ், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.